வெல்கம் டு சாத்தி கிராஃப்டி கிரியேஷன். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். பேக் சைடில் மடித்து தைக்கணும். அப்புறம் பேக் சைடில் டாட் பிடிக்கணும். ரெண்டு பக்கமும் டாட் பிடிக்கணும். இந்த மாதிரி மடித்து அதுக்கு கார்னரில் 1/2 இன்ச்சுக்கு இல்லை 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். அதே போல் அந்த பக்கமும் லெஃப்ட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே போல் டாட் பிடிக்கணும். மடித்து அதே போல் டாட் பிடிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிச்ச பிறகு ஃப்ரண்ட் சைடில் அதே போல் கப்புக்காக 3 டாட் பிடிக்கணும். பாருங்கள், ஷோ பண்ணிட்டு 3 டாட் பிடிக்கணும். அப்புறம் ஹேண்டு துணி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடோட மார்பு பட்டியை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கொக்கி பட்டியும் நூல் பட்டியும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நூல் பட்டி லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இது வைக்கும்போதே இது கரெக்டாக தெரியும், இது லெஃப்ட்டு இது ரைட்டுன்ட்டு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொக்கிப்பட்டி அதை 1/2 இன்ச்சுக்கு தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கணும். வெளிப்பக்கமாக வச்சு உள்பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இதை மடித்து உள்பக்கமாக இது பண்ண போகணும். மடித்து உள்பக்கமாக தெரியாதபடி பண்ணணும். இது கொக்கிப்பட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா அதை மடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூல் பட்டியும் அதே போல் தைக்கணும். ரெண்டுமே தைச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரில் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டு எப்படி மார்க் பண்ணி இப்போ ஓல்டு ப்ளவுஸோட அளவு வச்சு தான் இந்த ஜாக்கெட் நம்ம ஃபுல்லாகவே மெஷர் பண்ணணும். ஹேண்டை அது கூட வச்சு எவ்வளோ தடவை அந்த ஸ்டிச் பண்ணிக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் இடுப்பு ஹேண்டு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹேண்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன்னா ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கொக்கிப்பட்டி நூல் பட்டி வைக்கணும். ரெண்டுமே வச்சுட்டோன்னா ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் கழுத்தில் கிராஸ் பீஸ் வைக்கணும். கிராஸ் பீஸ் ஃபுல்லாகவே வைக்கணும். காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் பக்கமாக கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள், காமிக்கிறேன். ஃபுல் பக்கமாக கிராஸ் பீஸ் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வெளிப்பக்கமாக மடித்து தைக்கணும். அவ்வளோதான். கிராஸ் பீஸ் வெளிப்பக்கமாக மடித்து ஃபுல்லாகவே ஷோல்டர்லேருந்து ஹேண்ட் வரைக்கும் மடித்து தைக்கணும். மடித்து தைச்சிட்டு பார்த்திங்கன்னா தைச்சாச்சு. மடித்து தைச்சிட்டேன். இந்த பக்கம் தைச்சிட்டேன். அந்த பக்கம் கிராஸ் பீஸும் மடித்து தைச்சாச்சு. கொக்கியும் தைச்சாச்சு. நூல் பட்டி மட்டும் தைக்கணும். நூல் பட்டியும் தைச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் தைச்சிட்டேன். அது ஃப்ரண்ட் சைடில் இருக்குது, அதனால் தெரியல. ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.